இங்கே வரப்பா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தன்னோட வீட்டுக்குள்ள 3 திருடங்க புகுந்து என்னோட லட்சுமி திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதை கேட்குற போலீஸ்காரங்க அதிர்ச்சியாகி யார் லட்சுமின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ லட்சுமின்றது வேற யாரும் இல்லை என்னோட குப்பை தொட்டின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்குற போலீஸ்காரங்க அவரை ஆத்திரத்தோட அடிச்சு வெளியே அனுப்பிடுறாங்க. அங்கே வர இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ சொல்றாரு, என்னோட லட்சுமி கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா தரேன்னு. உடனே இன்ஸ்பெக்டரும் கேஸ் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டதும் இல்லாம டூப்ளிகேட்டா ஒரு குப்பை தொட்டி செஞ்சு நடிக்கிறதுக்கு ஒரு ஆளையும் ரெடி பண்றாரு. அந்த நடிக்க வந்த ஆளு ஹீரோட வீட்டுல நடந்தது அப்படியே அடிச்சு காட்டுறான். அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு உண்மை தெரிய வருது, அன்னைக்கு வந்த 3 பேர்ல இவனும் ஒரு ஆளுன்னு. இதை பாக்குற நம்ம ஹீரோ அவன் முதுக தடைய பார்க்க அவன் முதுகுல காது அளவுக்கு ஒரு மச்சம் இருக்கு. இதை பாக்குற நம்ம ஹீரோ அப்படியே உறைஞ்சு போய் நிக்காரு. அந்த நேரம் வர்ற இன்ஸ்பெக்டர் இவனை என்ன பண்ணலான்னு கேட்க அவனும் மன்னிச்சு விட்டுங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் உன் பொண்ணோட வாழ்க்கை அழிச்சவனை எப்படி மன்னிச்சு விடுறதுன்னு கேட்க உடனே ஹீரோவுக்கு ஒரே அதிர்ச்சி. அப்பதான் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நீ குப்பை தொட்டியை கண்டுபிடிக்கலாம் வரல, உன் பொண்ணோட வாழ்க்கை சீரழிச்சவங்களை கண்டுபிடிக்க தான் வந்திருக்க. அதனால தான் நான் இப்போ உனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். இவனை நீ என்னன்னாலும் பண்ணிக்க சொல்லி கத்தி எடுத்து கையில கொடுத்துட்டு ஒரு பாட்டு கதை கூட்டிட்டு போயிடுறாரு.